வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள்: பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரிய மின் திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் நஜ்ரன் விமான நிலையத்தில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ண பிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவை மாநிலங்களவையில் மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் இன்று தாக்கல் செய்தார். இம்மசோதா மீதான விவாதத்தில் பேசிய அவர், பிறப்பு இறப்பு தகவல்கள் தாமதமாக பதிவு செய்வதை முறைப்படுத்த இந்த மசோதா கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு பிறப்பு இறப்பு தொடர்பான தகவல்கள் பதிவு செய்வதற்கு நீதிமன்றத்தின் உத்தரவு கட்டாயமாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் அனைத்து குழந்தைகளின் பிறப்பு பதிவு செய்வதற்கு இந்த சட்ட மசோதா வழிவகை செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் 3.5 லட்சம் பிறப்பு இறப்பு பதிவு மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டில் 86.6% இருந்த பிறப்பு பதிவு சதவீதம் 2024ஆம் ஆண்டில் 99% அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். இதனையடுத்து இம்மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரிய மின் திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த திட்டம் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டில் 25,000 மத்திய அரசு அலுவலகங்கள் மற்றும் 81,000 மாநில அரசு அலுவலகங்களும் சூரிய ஒளி மூலம் மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார். போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகம் 27 நாடுகளுடன் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், சர்வதேச அளவில் போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இதனை தடுக்க பல்வேறு நாடுகளுடன் இந்தியா ஒத்துழைத்து வருவதாக கூறினார். மத்திய மாநில காவல்துறையினர் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகத்துடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் தடுப்புக்காக எல்லை பாதுகாப்பு படை, மாநில போதைப்பொருள் தடுப்பு படையினர் இணைந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு நித்யானந்த் ராய் கூறினார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 5 ஆண்டுகளில் 36 நாடுகளுக்கு தப்பிச் சென்ற இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு தொடங்கிய பாரத் போல் அமைப்பு மூலம் இன்டர்போல் உள்ளிட்ட 1400 முகமைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளிகளின் தகவல்கள் 3 நாட்களுக்குள் கிடைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை மத்திய அரசின் நிதியுதவி திட்டங்கள் மற்றும் முதலீடுகள் மூலம் நாடு முழுவதும் உள்ள மீனவர்களின் பயன்பாட்டிற்காக 39,272 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், கடல்வள திட்டங்கள், மீன்வளம் மற்றும் மீன்பண்ணை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி, பிரதமரின் மீன் வளர்ப்பு திட்டம், மீனவர்களுக்கான கடன் அட்டை போன்ற திட்டங்கள் மூலம் மீனவர்கள் மற்றும் கடல்வள மேம்பாட்டில் ஈடுபடும் வர்த்தகர்கள் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனால் மீன் பிடிப்பவர்கள், மீன் ஏற்றுமதியாளர்கள், பல்வேறு கடல் உணவு வகைகளை பதப்படுத்தும் தொழிலில் ஈடுபடுவோர், சந்தைப்படுத்துவோர், அதற்கான கட்டமைப்புகளை மேற்கொள்பவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மத்திய அரசின் திட்டங்கள் பயனளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் 183 மீன்பிடி துறைமுகங்களும், மீன்பிடி இறங்கு தளங்களும், 775 குளிர்பதன கிடங்குகளும், 117 சில்லறை விற்பனை நிலையங்களும், 24 மொத்த வியாபார மையங்களும், 28,489 மீன் சரக்கு வாகனங்களும், குளிர்பதன வசதியுடன் கூடிய 13,718 இருசக்கர வாகனங்களும், குளிர்பதன வசதியுடன் கூடிய 1,577 கனரக வாகனங்களும்,
இது தொடர்புடைய மற்ற கட்டமைப்புகளையும் அரசு பயனாளிகளுக்கு வழங்கியிருப்பதாக திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். உடல் எடையை குறைப்பது தொடர்பான விளம்பரங்களில் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சில மருந்து வகைகள் விளம்பரம் செய்யப்பட்டு வருவதாகவும் அரசு இதனை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை மருந்து விற்பனையாளர்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் இதனை மீறுவோர் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார். இவை அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போலி மருந்து உற்பத்தியில் ஈடுபடும் நிறுவனங்கள் குறித்த விளம்பரங்களை கண்காணித்து மருந்து உற்பத்தி செய்யும் நிறுவனத்தின் மீதும் விளம்பரங்களை வெளியிடும் நிறுவனங்கள் மீதும் மருந்து உற்பத்தி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் சுட்டிக்காட்டினார். நிர்வாக நீதி அரசு நிர்வாகத்தின் அடிப்படையாக விளங்குவதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய நிர்வாக தீர்ப்பாய தலைவர் நீதிபதி ரஞ்சித் வசந்தராவ் மோரேவுடன் நடத்திய ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாக கூறினார். மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் மூலம் இதுவரை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் விசாரிக்கப்பட்டதாகவும் இதில் 9,32,000 வழக்குகளுக்கு தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி ரஞ்சித் வசந்தராவ் மோரே தெரிவித்தார். ஒருங்கிணைந்த பணப்பரிவர்த்தனை செயலி மூலம் கடந்த மாதம் 2,366 கோடி ரூபாய் அளவிற்கு பணப்பரிவர்த்தனை நடைபெற்றதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை செய்யும் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறப்பட்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக அக்கல்லூரி இயக்குநர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். கைத்தறின்றது நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 35 லட்சம் பேருக்கு மேலான மக்கள் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. நெசவு நெய்யறவங்க, அதனுடைய சார்பு தொழில் செய்யறவங்க, அவங்க எல்லாரும் வெறும் துணியை மட்டும் நெய்யலை, நம்மளுடைய பாரம்பரியத்தையே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம பல ஜெனரேஷனாக அது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உலகத்தில் எங்கேயுமே இந்த அளவுக்கு கைத்தறி இல்லை. இந்தியா மட்டும்தான், இந்தியான்ற ஒரே ஒரு நாட்டில் தான் இன்றைக்கும் கைத்தறியில் எல்லா ரகமும் நெய்யப்படுகிறது. அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கைத்தறியில் ஒன்னோட ஒன்றா பின்னி பிணைஞ்சிருக்கோம், அதை மக்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக இந்த தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு இந்த ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். சவுதி அரேபியாவின் நஜ்ரன் விமான நிலையத்தில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஹவுத்தி ராணுவ செய்தி தொடர்பாளர் யாஷா சரி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏமன் நாட்டின் சாரா ஹாஜா பகுதிகளில் சவுதி அரேபியா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா ஏமன் நாட்டின் சனா விமான நிலையம் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து இரு நாடுகளுக்கு இடையே பதற்றம் ஏற்பட்டது. ஈரானின் மறைந்த தலைவர் அயதுல்லா அலி காமினியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதிலிருந்து ஹவுத்தி தலைவர்களை தடுப்பதற்காகவே சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளது. கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ண பிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-16, 21-18 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் சொலம்போன் ஓராஃபோல் தாங்கா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரிய மின் திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் நஜ்ரன் விமான நிலையத்தில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ண பிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.